ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் 6ஓட புக் பேக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு பேஜ் நம்பர் 146 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பலவுள் தெரிக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வேர்டு சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடிசில் சோறு, அதை வந்து குறிச்சிக்கோங்க. ரெண்டாவது, தேமாங்கனி என்பது டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓமை தொகை. மூணாவது, தவிர்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலர் 1000 பேர் உள்ளது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏமாங்கத நாடு. அடுத்து நாலாவது கூற்று, இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்து பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து அஞ்சாவது, ஆடுகளம் இச்சொல்லில் வல்லினம் மிகாது என்பதற்கான காரணம் யாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது குருவினா. முதல் கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தில் குறிப்பிடத்தகுந்த தமிழக வீரர்கள் யாவர்? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 147 எடுத்துக்கோங்க. இந்த அடுத்த பேஜில் இந்த இடத்துல இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எழுதிக்கோங்க பென்சில் வச்சு. ஃபஸ்ட் கொஷின் போட்டு ஜானகி, அப்துல் காதர், ராஜாமணி, கேப்டன் தாசன், லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன், ராமு. இந்த பேரெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், தாய் நாட்டுக்காக உழைக்க விரும்பினால் எப்பணியை தேர்ந்தெடுப்பீர்கள், ஏன்? இதுக்கான ஆன்சர் இப்போ நான் காட்டுறேன், அதை பார்த்து உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை பார்த்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட எழுதிக்கோங்க. அடுத்தது மூணாவது கேள்வி, கரு கொண்ட பச்சை பாம்பு எதற்கு உமையாக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இதே பேஜில் எழுதிக்கோங்க. இங்கே சைடில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் எழுதிக்கோங்க. மூணாவது கொஸ்டின் போட்டு, கரு கொண்ட பச்சை பாம்பு வளர்ந்த நெற்பயிர்களுக்கு உமையாக கூறப்படுகிறது. கரு கொண்ட பச்சை பாம்பு வளர்ந்த நெற்பயிர்களுக்கு உவமையாக கூறப்படுகிறது. அடுத்தது நாலாவது கொஸ்டின், ஓம்புவார் பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுக. இதற்கான ஆன்சரும் இதே பேஜில் எழுதிக்கோங்க. ஓம்புவார், ஓம்பு ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆர். ஓம்புங்கிறது என்னது? பகுதி. இவுங்கிறது எதிர்கால இடைநிலை. ஆறுங்கிறது பலர்பால் விகுதி. இதை பார்த்து அப்படியே ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், கீழே இருக்குது நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் அவர்கள் தமிழர்கள் பற்றி கூறியது யாது? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 131 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 131ல் இந்த பாக்ஸு கீழே ஒரு 3 வரி 4 வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இதான் குருவினா 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த 6வது கொஸ்டின், மகனே கொடு இத்தொடரில் வல்லினம் மிகுமா விளக்கம் தருக. ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க. மகனே கொடு இத்தொடரில் வல்லினம் மிகாது. காரணம்னு கொடுத்து 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, மகனே கொடு என்னும் தொடர் விழித்தொடர். ரெண்டாவது பாயிண்ட்டு, விழித்தொடரில் வல்லினம் மிகாது. இதை பார்த்து அப்படியே ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இது 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது சிறுவினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குறிப்பு வரைக டோக்கியோ கேக்டஸ். இதுக்கான ஆன்சர்
பேஜ் நம்பர் 131 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 131 பாருங்கள். கீழே வான்படை பிரிவின் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கேடெட்ஸ், அது வரை குறிச்சிக்கோங்க. இதான் வந்து சிறுவினா முதல் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி. பனியிலும் மலையிலும் எல்லையை காக்கும் இந்திய வீரர்களின் பணியை பாராட்டி உங்கள் பள்ளி கையெழுத்து இதழுக்கு ஒரு துணுக்கு செய்தி எழுதுக. இதுக்கான ஆன்சர் இப்போ நான் காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது பார்த்து உங்கள் நோட்டில் வந்து ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது அரையாண்டு தேர்வு 2019 அப்புறம் ஏப்ரல் 2024 இந்த 2 எக்ஸாம்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் நோட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவது கேள்வி. ஏமாங்கத நாட்டின் புகழ் உலகின் பல திசைகளிலும் எப்படி பரவியுள்ளது என்பதனை திருத்தக்க தேவர் எஞ்ஞனம் கூறுகின்றார். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 135 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 135 மூணாவது கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. உயரமான தென்னை மரத்திலேருந்து அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி விதி இருக்குது பாருங்கள், பரவி இருந்தது, அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின். ஏமாங்கத நாட்டில் எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக திருத்தக்க தேவர் பாடியுள்ளார். இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 135 அதே பேஜ் எடுத்துக்கோங்க. மூணாவது கொஸ்டின் குறிச்சோம்ல அதே பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் பாடலின் பொருளை 5வது ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டில் உள்ள அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து பாதுகாவலரும் 1000 அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது நெடுவினா முதல் கேள்வி. இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. இதுக்கான ஆன்சர் 4 பேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு 130, 31, 32, 33 இந்த பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பேஜ் நம்பர் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 130 எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 130 நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முன்னுரை போட்டுக்கோங்க. முன்னுரைன்னு ஹெட்டிங் போட்டு இந்த ஒரு பேரா ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. இந்திய தேசிய இராணுவம் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் முன்னுரைக்கான பேரா. இது வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். குறிச்சிட்டிங்களா? அடுத்து செகண்ட் பேரா பாருங்கள். ஹெட்டிங் வந்து INA படை உருவாக்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும், INA படை உருவாக்கம் போட்டு இந்த ஒரு பேரா ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. அதாவது 2ஆம் உலகப் போர் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து INA படையை உருவாக்கினார் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் ஹெட்டிங்க்கான பேரா. அடுத்தது 3வது ஹெட்டிங் என்ன பண்ணணும்னா ஒற்றர் படை அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒற்றர் படை அப்படின்னு போட்டுட்டு 3வது வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழகத்திலிருந்து மலேசியா பர்மா அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜில் பாருங்கள், கீழேருந்து 4வது வரி இந்தியாவிற்கும் அனுப்பினார் அப்படின்னு இருக்கா, அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த ஒற்றர் படைன்னு கொடுத்துருக்க ஹெட்டிங்க்கான பேரா. இதை வந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து தூண்களாக திகழ்ந்தவர்கள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இது வந்து 4வது ஹெட்டிங், தூண்களாக திகழ்ந்தவர்கள் போட்டுட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த பேஜ் இருக்குது பாருங்கள், அடுத்த சைடு இருக்கா, அதில் தமிழர்கள் தான் என்றார் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து தூண்களாக திகழ்ந்தவர்களுக்கான ஹெட்டிங்க்கான பேரா. அந்த 2 பேரா ப்ளஸ் இந்த சின்ன பேரா மட்டும் எழுதிக்கணும். அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், மகளிர் படை உருவாக்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்திய தேசிய இராணுவத்தில் அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜ் பாருங்கள், அடுத்த பேஜில் 2ஆம் உலகப்போர் கழகத்துக்கு மேலே ஒரு பேரா இருக்கும். அதில் கீழேருந்து 3வது வரி குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவார் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த இந்திய
மகளிர் படை உருவாக்கம் கொடுத்துருக்காங்களா, அந்த ஹெட்டிங்கோட பேரா இதோடு முடியுது. அடுத்த ஹெட்டிங் வந்து 2ஆம் உலகப்போர் காலம் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு செகண்ட் பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் மக்கள் துணையுடன், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இந்த சைடு பாருங்கள், என்று பதில் கூறினார் அந்த ஃபஸ்ட்டு பேரா முடியுது, அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து மரணம் பெரிதன்று அப்படின்னு ஹெட்டிங் இருக்கா, அந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து இந்த சைடில் பாருங்கள், மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர்னு இருக்குது, அதில் மரண தண்டனை பெற்றார் அப்படின்னு மாற்றிக்கோங்க. பெற்றார் அப்துல் காதர்னு எழுதிட்டு அதோடு முடிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக முடிவுரைன்னு போட்டுக்கோங்க. முடிவுரைன்னு கொடுத்து இந்த லாஸ்ட் பேரா ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. இந்திய விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழர்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து என்றும் போற்றுவது நாம் கடமையாகும், அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் முடிவுரைக்கான ஆன்சர். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நோட் பண்ணி ஆன்சர் வந்து குறிச்சிக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெடுவினா 2வது கொஸ்டின் பாருங்கள், ஏமங்கத நாட்டு வளம் குறித்த வர்ணனைகளை உங்கள் ஊரின் வளங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. இதுக்கான ஆன்சரும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா நெடுவினா அப்படிங்கிறனால பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து குறிச்சிக்கலாம் நீங்கள். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின், எல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அரையாண்டு தேர்வு 2019 கேட்டிருக்காங்க, அப்புறம் ஏப்ரல் 2024 போன வருஷம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முன்னுரை எழுதிக்கோங்க. நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆன்சர் வந்து இதை பார்த்து எழுதிக்கோங்க. இது நெடுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது நெடுவினால 3வது கொஸ்டின், இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. இதுக்கான ஆன்சர் 137, 39, 40, 41, திரும்ப 39, 41 நிறைய பேஜில் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 137 எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 137 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 37 ஃபஸ்ட்டு முன்னுரைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னது, முன்னுரை அப்படின்னு போட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 3வது வரி பாருங்கள், நம் இந்திய விண்வெளித்துறை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து 3வது வரி பாருங்கள், மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் வரி இருக்குது பாருங்கள், இந்த மாற்றத்தில் தமிழ் அறிவியலர்களுக்கும் பங்கு உண்டு, அந்த 2 மட்டும் குறிச்சிக்கோங்க. இதான் முன்னுரைக்கான இது. அடுத்தது அப்படியே 139வது பக்கம் வாங்க. 139வது பக்கத்தில் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, பொதுமக்களுக்கான பயன். இது செகண்ட் ஹெட்டிங், பொதுமக்களுக்கான பயன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சொல்கிறது மட்டும் குறிச்சிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளோ விளைச்சல் கிடைக்கும் என்பதை அறிகிறோம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. கிடைக்கும் என்பதை அறிகிறோமோட முடிச்சுக்கோங்க, அந்த அடுத்து இருக்கிறதுல வேண்டாம். அடுத்து மேலேருந்து 5வது வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிலத்தில் எந்த இடத்தில், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து 3வது வரி பாருங்கள், சொல்கிறோம்னு இருக்கா, அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க. அதை பார்த்து ஆன்சர் வந்து நான் எப்படி குறிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்து குறிச்சிக்கோங்க. இது செகண்ட் ஹெட்டிங்க்கான பேரா. அடுத்தது செகண்ட் ஹெட்டிங்கில் இன்னொரு இது இருக்குது. அடுத்த பேஜில் 140வது பேஜில் ஃபஸ்ட்டு 5 வரி மட்டும் குறிச்சிக்கோங்க. இப்போது நம் திறன்பேசிகளை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து பயன்படுகிறது 5வது வரி இருக்குது பார்த்தீங்களா, பயன்படுகிறது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதுவுமே செகண்ட்
ஹெட்டிங்க்கான பேரா தான். அடுத்து 3வது ஹெட்டிங் எழுதிக்கோங்க. முன்னேற்ற பாதையில் நாம் அப்படின்னு போட்டுக்கோங்க. முன்னேற்ற பாதையில் நாம் போட்டுட்டு நேவிக் என்ற செயலியை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து 4வது பாருங்கள், செயலியையும் உருவாக்கி இருக்கிறோம். அது வரைக்கும் வந்து முடிச்சுக்கோங்க. இது வந்து 3வது ஹெட்டிங்க்கான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு இருக்குது. இங்கே 5வது வரி பாருங்கள், தற்போது மறுபயன்பாட்டிற்கு அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாருங்கள் 7வது வரியில் இருக்கா உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 3வது ஹெட்டிங்க்கான இது வந்து மேலே ஒரு பேரா குறிச்சோமா, அப்புறம் கீழே வந்து ஒரு 3 வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது ஹெட்டிங் பாருங்கள், சந்திராயன் அப்படின்னு குறிச்சிக்கோங்க. சந்திராயன் எழுதிட்டு இந்த சந்திராயன் 1ன்னு இருக்குது அதுலேருந்தே குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. குறிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த பக்கம் 141வது பக்கத்தில் பரிசோதனைகளை அங்கும் மேற்கொள்ளும். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 4வது ஹெட்டிங்கான சந்திராயனுக்கு இது வரைக்கும் எழுதணும். அடுத்து 5வது ஹெட்டிங் வந்து வணிக நோக்கில் இஸ்ரோ அப்படின்னு எழுதிக்கோங்க. வணிக நோக்கில் இஸ்ரோ அப்படின்னு எழுதிட்டு இந்த ஒரு பேராஃப் எல்லாமே குறிச்சிக்கோங்க. நம் நாட்டிற்கு தேவையான அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6வது ஹெட்டிங் ஒன்று இருக்குது. அது பேஜ் நம்பர் 139 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 139ல் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆற்றிய பணிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆற்றிய பணிகள் ஹெட்டிங் போட்டுட்டு மேலேருந்து பாருங்கள் 5வது வரி ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து 4வது வரி பாருங்கள் பணியாற்றினார்னு இருக்கா அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க. இது வந்து 6வது கொஸ்டினுக்கான 6வது ஹெட்டிங்க்கான பேரா. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆற்றிய பணிகள் இதுதான் ஹெட்டிங். நான் குறித்தது மட்டும் குறிச்சிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக பேஜ் நம்பர் 141க்கு வந்துடுங்க. முடிவுரை லாஸ்ட் ஹெட்டிங் வந்து என்னது முடிவுரைன்னு போட்டு நான் சொல்கிறது எழுதிக்கோங்க. இந்திய விண்வெளித்துறை மேலும் பல முயற்சிகளிலும் உட்பட்டு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் என்பதில் நம்பிக்கை கொள்வோம். இந்திய விண்வெளித்துறை மேலும் பல முயற்சிகளிலும் உட்பட்டு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வோம் என்பதில் நம்பிக்கை கொள்வோம். இதோடு முடிச்சுக்கோங்க. இதோட நெடுவினா 3வது கொஷினுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இது இயலில் இருக்கிற எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இயல் 7க்கான புக் பேக் ஆன்சர் இது மாதிரியே தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.